ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம வெத்தலை தீபம் விளக்கு ஏற்றதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காலையிலேயே நான் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்தாச்சு, வெளியே கோலம் போட்டாச்சு, வெத்தலை விளக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பூ அலங்காரம் போட்டு நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். பௌர்ணமியாக நம்ம முருகரும் வள்ளி தேவானையோட ஃபோட்டோ வாங்கினது நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இப்போ பூவெல்லாம் போட்டு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். பிளேட்டில் சந்தன குங்குமம் வச்சு வெத்தலை எல்லாம் கழுவி எடுத்து வாஷ் பண்ணி வெத்தலை வச்சு அதுக்கு மேலே நெய் தீபம் விளக்கு வச்சு அதை சுற்றி விளக்கை சுற்றி பூவெலாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பிரசாதம் நம்ம செய்திடலாம். பிரசாதமாக இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, எப்போவுமே எல்லா செவ்வாய்க்கிழமையும் இன்ஸ்டன்ட் அந்த பாயசம் மிக்ஸ் வாங்கி தான் டக்குன்னு அவங்களே பண்ணி காலையிலே சாமி கும்பிட்டுருவாங்க. இன்றைக்கி நானும் காலையிலே மார்னிங் நேரத்தோடு எழுந்திரிச்சிட்டேன். அதனால் என்ன பண்ணலாம், ரவை இருந்தது. இன்றைக்கி ரவை கேசரி தான் நான் கிண்ட போகிறேன். படப்படன்னு சாமிக்கு பிரசாதமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரசாதத்தை நம்ம சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டுறலாம். செவ்வாய்க்கிழமை மார்னிங் நம்ம வெத்தலை தீபம் விளக்கு வெற்றிகரமாக நம்ம 1 இயராக போட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம விடாமல் ஒரு செவ்வாய்க்கிழமை கூட விடாமல் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு மன உளைச்சலில் இருந்தாலும் நாங்கள் இந்த வெத்தலை தீபம் விளக்கை இந்த 1 இயராக நாங்கள் கிளியராக போட்டுகிட்டே வந்துட்டே இருக்கோம். இன்னும் நாங்கள் தொடர்ந்து வெத்தலை தீபம் விளக்கு எல்லா செவ்வாய்க்கிழமையிலும் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். தீவாரண கும்பிட்டாச்சு. பாப்பாவும் அந்த 108 முருகன் போச்சியும் படிக்க சொல்லியிருந்தேன். அதான் பாப்பாவும் இதோட 3 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 108 முருகன் போச்சி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தினமும் ஸ்கூலுக்கு புறப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் போவதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு கிளம்புவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, மானிட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தமிழ்லேயே பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அந்த ஜேர்னியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கே எனக்கு மானிட்டேஷன் ஒரு 12:30க்குலாம் ஆயிடுச்சு. எனக்கு சண்டே கன்ஃபார்மாக மானிட்டேஷன் ஆயிரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு ஹவர்ஸ் கொஞ்சம் தான் ஏற வேண்டியிருந்தது. 1 வீக்காவே கொஞ்சம் கொஞ்சமாக ஹவர்ஸ் நல்லாவே ஃபில் ஆயிடுச்சு. 3500 சப்ஸ்கிரைபரும் 3000 வாட்ச் அவரும் அந்த மானிட்டேஷன் தான் நமக்கு இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது சண்டேவே எனக்கு தெரியும். ஆனா நம்ம முருகருக்கான செவ்வாய்க்கிழமையா உங்கள்கிட்ட நான் கண்டிப்பா இதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் சாமி கும்பிட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்லலான்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். பாத்தீங்கன்னா, முருகர் பக்தரா எப்போ மாறணும் அப்படின்னா, நாங்க சாஸ்தா எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்க சாஸ்தாவை சுத்தி மயில் முடி கிடந்தது. அப்ப மயில் முடியை நாங்க சும்மா எடுத்துட்டு வந்தோம், வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம். அதுல இருந்தே எங்களுக்கு அதுல ஒரு ஈடுபாடு இருந்தது. ஆனா பெருசா சாமி கும்பிட முருகரை கும்பிடுறதுக்கு ஆரம்பிக்கல. அப்புறம் ஒரு மெரினா பீச், அப்புறம் பெசநகர் பீச், எங்க போனாலுமே மயில் முடி மட்டும் தான் வாங்கிட்டு வருவோம். மத்தபடி எந்த ஒரு எல்லாரும் எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. நான் எந்த திங்ஸுமே அவங்கள்ட்ட வாங்கி கேட்க மாட்டேன். அப்பவும் பெசநகர் பீச்சுக்கு போயிட்டு வரும்போதும் நான் மயில் முடி மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒருக்கு நாங்க சாஸ்தா சாமி கும்பிடும் போது எப்பவுமே ஒரு போட்டோ வச்சு நம்ம போட்டோ போன்ல நம்ம ஆன் பண்றோம்னா அது கொஞ்சம் நேரம், 1 செகண்ட் 2 செகண்ட் வெளிச்சம் நிற்கும். அதுக்கப்புறம் வெளிச்சம் அந்த போன் வெளிச்சம் போயிடும். ஆனா நாங்க அன்னைக்கு சாமி கும்பிடும் போது சாஸ்தாவோட முகம் அந்த வெளிச்சம் மறையவே இல்லை. நாங்க சாமி கும்பிட்டு தீபாரணை காணிச்சு நம்ம வச்ச பிரசாதத்தை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப பாருங்கப்பா, நம்ம நார்மலா ஒரு போட்டோ ஆன் பண்ணி வச்சோம்னா போன்ல லைட் ஆயிரும்ல, இது ஆஃப் ஆகாமே இருக்கு பாருங்க, சாஸ்தா நமக்கு ரொம்ப துணையா இருக்காரு அப்படின்னு நாங்க சொல்லவும் டக்குன்னு போன்ல அந்த லைட் மறைஞ்சிச்சு. நம்ம இப்போ ஒரு போட்டோ தான் நம்ம செல்ல பார்க்கணும், டக்குன்னு பார்ப்போம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம டச் பண்ணவே இல்லைன்னா போன் லைட் போயிரும்ல. ஆனா நீங்க நாங்க சாமி கும்பிட்டு முடிச்சு பிரசாதம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கும்போது நான் திருப்பி அவங்க கிட்ட சொல்றேன், இப்படிப்பா அப்படின்ட்டு. அப்போ நம்ம எனக்கு சாஸ்தா கோயில மயில் முடி கிடைச்சதும் இந்த லைட் இப்படி அணையாம இருந்ததும் எனக்கு அதுல இருந்தே ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலரா அவங்களுடைய சாஸ்தா கோயிலுக்கு நான் ரெகுலரா போக ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வருஷத்துக்கு ஒருக்க நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஒருத்தங்க வாழவே தந்தாப்பா வாசம்போக தன்பா மாலைப்புனை மருந்த மாவதே சலவா மாபாசம்போக வைத்தேசர் மாபூதம் பாபா தந்தா வேலவா அந்த கோயிலுக்கு அந்த ஸ்லோகத்தை நாங்க ஷாப் வச்சிருக்கனால அந்த ஷாப்ல எப்பவுமே அந்த ஸ்லோகம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கணும். அந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்ல 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 உங்களுக்கு அதாவது நம்ம பிசினஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தங்க சொன்னாங்க. அப்ப அந்த ஸ்லோகத்தை தினமும் நாங்க 9 டைம்ஸ் சொல்ல ஆரம்பிச்சோம். அப்பவும் நாங்க முருகருக்கு நாங்க வழிபாடு பண்ண ஆரம்பிக்கல. இதெல்லாம் ஒரு 3-4 இயர்ஸா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதத்தை எங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்துட்டே இருக்காரு. அப்படி நான் ஒவ்வொரு வருஷமா நடந்ததை டோட்டலா சேர்த்து இன்னைக்கு மானிட்டேஷன் ஆகும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பீச்சுக்கு போவாங்க, என்னெல்லாமோ வாங்கி கேட்பாங்க. ஆனா நான் எந்த செலவுமே பண்ண மாட்டேன் சீக்கிரத்துல. ஏன்னா நம்ம வீட்டு நிலைமை நமக்கு தெரியும்.
அப்ப வந்து எந்த ஒரு அப்பவும் சரி இந்த மயில் முடி மட்டும் நம்ம வாங்கிட்டு போவோமே அப்படின்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எதனால நான் அன்னைக்கு மயில் முடி வாங்க சொன்னேன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த கோயில இருந்து நம்ம இதை மட்டும் தான் நம்ம கேட்டு வாங்கிருக்கோம் பாரு, இதை மட்டும் தான் நீ கேட்டு வாங்கிருக்க. எவ்வளவோ பொருள் இருந்து அந்த பொருள் எல்லாம் நீ ஆசைப்பட்டு கேட்டு வாங்கவும் மாட்டேன், ஏன்னா செலவாயிரும், அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாது. அப்ப நீ இதை மட்டும் கேட்டு வாங்கிருக்கேன். இப்போ நான் இதெல்லாம் ஒரு 5-6 வருஷமா நடந்த கதைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு வருஷமா அவர் வந்து செதுக்கி இருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் 2-3 இடத்துல ஷாப் ஆரம்பிச்சோம். அப்போ ஒவ்வொரு இதுலயுமே நாங்க ஒவ்வொரு மாற்றத்தை மாறி 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 இந்த ஆறுமுகம் மறுபடியும் மனிதமுமா ஏறுமுகம் நாங்க சொல்றது, அப்புறம் வாழவே தந்தாப்பா சொல்றது, அப்படி ஸ்லோகம் சொல்றது, பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி 5-6 வருஷமாவே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ போன சஷ்டிக்கு அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு ஈடுபாடு வந்து எங்களுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன தீபாவளி ஒட்டி வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நிதிஷ் ஃபேமிலி அவங்க வந்து வருஷந்தோறும் வந்து சஷ்டிக்கு வந்து அந்த 7 நாள் விரதம் இருப்பாங்க. அந்த அவங்களுக்குள்ள நான் வீடியோஸ் வந்து வெயிட் லாஸ்க்காக நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்ப அவங்களோட சஷ்டி விரதம் பார்க்கும்போது ஏன் நம்ம ஏன் இருக்கக்கூடாது, அப்படிதான் நாங்க வந்து போன வருஷம் எங்களோட ஓன் ஹவுஸ்ல வச்சு 48 நாள் வந்து முருகனுக்காக வந்து நாங்க விரதம் இருந்து அந்த தீபாவளி அந்த கணக்கு பண்ணி 48 நாள் அந்த டேட்டை கனெக்ட் பண்ணி நாங்க விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளி வரதுக்குள்ளால எனக்கு வந்து உண்மையிலேயே அதுக்கப்புறம் நாங்க வந்து அடிக்கடி அந்த 48 நாள் அந்த விரதம் இருந்து அந்த சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். நாங்க இல்லைன்னு சொல்ல, நான் பட்ட பிரச்சனைகளை வந்து நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து இருக்கும்போது ஒரு தப்பான முடிவோ தப்பான இது எதுவுமே எடுக்காம நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அதை மட்டும் இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வின் பண்ண முடியும். அப்படியே நாங்க போயிட்டே இருக்கும்போதுதான் நிறைய தடங்கள், நிறைய பிரச்சனை, நிறைய வந்து தாண்டி என்னன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நீ கோயில் போயிட்டு வந்துரும் முருகர் கோயிலுக்கா போயிட்டு வந்துரும். எங்கெல்லாம் நமக்கு இப்ப வந்து டக்கு பழகிக்கு தான் போக முடியல, பரவாயில்ல பக்கத்துல என்ன ரூபாய் நம்மளால 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு எங்க போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வந்துரும். ஒவ்வொரு சண்டே தான் டைம் கிடைக்கும், மீதி நேரம் ஃபுல்லா உழைப்புல போட்டுருப்போம். உழைப்பு 24 மணிக்கூறும் அந்த கான்செப்ட்லயே. ஏன்னா நம்ம வந்து நம்ம போயிட்டு வருவோம் கோயிலுக்கு ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2 hours வந்து நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா நாங்க வேற பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படின்ட்டு அந்த 2 hours கூட நான் வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு மணிக்கூருமே ஒவ்வொரு பிசினஸ்க்காக என்னோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்காக தான் என்னோட டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். அப்ப நாங்க எங்கெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணதுன்னா எங்கெல்லாம் முருகர் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போவோம். ஏன் இங்கதான் போகணும் அங்கதான் போகணும் நம்ம நினைக்காண்டா, எங்க இருக்கக்கூடிய முருகர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஒவ்வொரு முருகர் கோயில எங்கெல்லாம் இருக்கு, சென்னையில நமக்கு பக்கத்துல எங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம ஊருக்கு போகும்போது டைம் கிடைக்கும் போது நம்ம திருச்செந்தூர் போய்க்கலாம். இதுக்குன்னு நம்ம வந்து இப்ப வந்து டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி காசு ரெடி பண்ணி நம்ம இப்ப போகக்கூடிய இதுல நம்ம இல்ல. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நான் வந்து இருக்கேன். அந்த நம்ம பௌர்ணமி மகா சஷ்டி அன்னைக்கு நான் வந்து குஞ்சத்தூர் பூஜாஸ் கிச்சன் போயிட்டு அவங்களோட வீடியோஸ் அப்டேட் பண்ணேன். மகா சஷ்டி அன்னைக்கு அவங்களோட வீடியோஸ் தான் ஹிட் ஆக்கி மகா சஷ்டி முருகர் கோயில் அன்னைக்கு அவங்க ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அவங்களோட கிரக பிரதேசத்துக்கு போன வீடியோ தான் இவ்வளவு தூரத்துக்கு டாப் லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல் அந்த ஃபர்ஸ்ட் இது லெவல்ல வந்து மானிட்டேஷன் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இன்னும் என்னுடைய பயணம் வந்து கண்டிப்பா தொடரும். அதோட ஸ்கிரீன்ஷாட்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஏன்னா 1 வீக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோல நெய்பர்ஸ் கேட்கறாங்க, அவங்க கேட்காங்க, எங்க கேட்கறாங்க, நான் வந்து மானிட்டேஷன் இந்த லெவலுக்கு தான் இருக்குது, இப்படிதான் இருக்குது, அதை வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு கூட நான் போட்டிருப்பேன். சொல்லி ஒரு 1 வீக் இருக்கும். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கா அது வந்து திருப்பியும் வந்து என்ன சொல்ல மானிட்டேஷன் ஆச்சுது. எல்லாமே வந்து அந்த வளர்ப்புறையில அந்த அவருக்குள்ள நாள்ல எல்லாமே நடக்கும்போது இப்ப எனக்கு நான் பெரிய பிரச்சனையில இருப்பேன். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா வந்து ஒரு லோன் கிரெடிட் ஆகுது, எதனாலுமே எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் அன்னைக்கு நைட்டே வந்து சால்வ் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஆனா நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைக்கு காலைல பண்ணக்கூடிய பிரச்சனைக்கு நைட்டுக்குள்ள முடிவு எடுக்கவே முடியாது. ஏன்னா அது பெரிய அமௌண்டா இருக்கும், ஃபேஸ் பண்ண முடியாது எப்படியுமே. ஆனா அந்த நைட்டுக்குள்ள எனக்கு வந்து ரெடி ஆகும். அதுதான் அவரோட விளையாட்டு. இந்த தடக்க தீபாவளி வரப்போது, சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆக போது. நாங்களும் கண்டிப்பா விரதம் இருக்கும். 21 நாளா 48 நாளா 7 நாளாங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. கண்டிப்பா அந்த விரதம் நான் வந்து என் லைஃப்ல என் ஃபேமிலியில எனக்கு வந்து சாமி அது இதெல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு வளர்த்தது இல்ல எங்க வீட்டுல. ஆனா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே கத்துக்கிட்டேன். ஆனா நாங்க போன சஷ்டி விரதம் 48 நாள் விரதம் இருந்து இந்த தீபாவளி வரதுக்குள்ளால நாங்க வந்து என்ன சொல்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கும்போது அது நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அதுல நான் வந்து 2021 இருந்தே இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆனா வந்து எனக்கு வந்து ரெகுலரா வீடியோஸ் போட முடியாது. ஏன்னா நம்ம ஃபேமிலினால நம்மளுக்கு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஸ்டாப் பண்ணுவேன். ஆனா திருப்பி போட்டுருவேன். எவங்களால எதனால எப்படினாலும் பிரச்சனை வந்தாலும் பிள்ளைகளால சரி, எதனால பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பண லாஸா இருந்தாலும் சரி, அதை தூக்கி தூர வை, திருப்பி நீ அடுத்த லெவலுக்கு போனா உன்ன நீ வந்து கான்ஃபிடண்டா இருந்துக்கோ அப்படிங்கிறது மட்டும் தான் நான் மனசுல வச்சுப்பேன். அப்படி நான் வந்து அப்படி கண்டிப்பா போட மாட்டேன். ஒரு 4 நாள் போட முடியாது, அதுக்கு அடுத்த 5 நாள் தொடங்கிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டா ஃபேமிலியில ஏதாவது இருக்கும், இல்ல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருப்போம், அப்படி ஒரு வாரம் போட முடியாம இருக்கும். பெரியவங்க இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சிக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் போட முடியாம இருந்தாலும் திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து 2000 கிட்ட நான் வாட்ச் ஹவர்ஸ் வச்சிருந்தேன். 2000க்கு மேல இருந்தது. அப்போ வந்து என்னாச்சுன்னா திடீர்னு கொஞ்ச நாள் எங்க அத்தைக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க. அப்ப எங்க வீட்டுல பண்ணிருந்தாங்க. அப்ப அவங்கள பாக்கும்போது நான் அப்ப இன்னொரு பிசினஸ் வீட்டுல இருந்து வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அதையும் பார்த்து அவங்களையும் பார்க்கும்போது திருப்பி நான் ஒரு 10 days 15 days வந்து வீடியோஸ் போல டோட்டலா அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து இறங்கிச்சு. திருப்பியும் 1000 கிட்ட வந்துச்சு. திருப்பியும் அதை படிப்படியா அதை ஏற்றி எடுத்து கொண்டுட்டு வந்து திருப்பி 1800 அந்த மாதிரிலாம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாச்சு, 800 1000 சம்திங். இப்போ பூஜாஸ் கிச்சனோட வீடியோஸும் போட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு வந்து அந்த அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி கொஞ்சமா ஏறி இப்போ வந்து 3000 வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி தான் சொல்றாங்க நீங்க தனி முருகரா வச்சு கும்பிட்டு இருக்கீங்க,
அதனாலதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு சோதனைகளை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதனால வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகரை வச்சு நீங்க வழிபட ஆரம்பிச்சீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்க வந்து சில விஷயங்கள் மூவ் பண்ணிருப்போம், அது வந்து நமக்கு நடக்க போல இனிமேல் வந்து அது வந்து உங்களுக்கு கைகூடி வரும். நீங்க வந்து தனி முருகரா வச்சு கும்பிடக்கூடாது ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கா உடனே நம்ம இன்னைக்கு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் ஆச்சு. அந்த சந்தோஷத்தோட அப்படியே போய் ஜெயச்சந்திரன்ல போய் நம்ம முருகர் போட்டோவை வள்ளி தேவானையோட வாங்கிட்டு வந்தோம். அதோட வீடியோஸும் நீங்க அப்டேட் பண்ணி தான் நீங்க பாத்துருப்பீங்க. அப்போ கூட எனக்கு வந்து லாஸ்டா சொல்லிருப்பேன் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். ஆனா வந்து அதை கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து செவ்வாய்க்கிழமையா தான் அவருக்குள்ள நாள் தான் நான் உங்கள்ட்ட சொல்லணும். ஏன்னா இப்பவும் கூட நான் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல. இப்ப வெறும் 3000 தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இது மூலமா எனக்கு இன்கம் வரதுக்கு இன்னும் நாள் ஆகும். ஏன்னா நம்ம இப்ப 3000 தான் 500 சப்ஸ்கிரைபரும் 3000 வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னும் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் டேன் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே அடுத்தடுத்த மூவிங் எல்லாம் பண்ணி அது இன்னும் நான் வந்து அந்த 4000 வந்து இன்னும் 1000 ஹவர்ஸ் நான் அதுல வந்து எடுக்க வேண்டியிருக்கு. அந்த 1000 ஹவர்ஸ் வந்து ஒரு ஹவர் சேர்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும்னு அதை யூடியூப் ரன் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். மத்தவங்களுக்கு அது வந்து கஷ்டம் நம்ம சொன்னாலும் வந்து அவங்க அதை பாக்கல. அப்போ அந்த இன்னும் 1000 ஹவர்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்ட் ஸ்டெப் வந்து எனக்கு மானிட்டேஷன் ஆகும். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு இப்ப தேர்ட் ஸ்டெப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஸ்டெப் வந்து நான் மானிட்டேஷன் ஆனதுக்கே வந்து பெரிய ஒரு கும்பிடு, பெரிய ஒரு சந்தோஷம். அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அது செவ்வாய்க்கிழமையா முருகரோட நாள்ல தான் உங்கள்ட்ட வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதை நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா இனிமேல் வந்து லைவ் வீடியோ எல்லாமே நான் வந்து நைட் நான் போட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். பிளஸ் நம்ம அதுக்கப்புறமும் நமக்கு டார்கெட் இருக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணாதான் நமக்கு சில்வர் பே பட்டன் கிடைக்கும். நான் வந்து வெறும் 3.5 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். எவ்வளவு சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது வாங்குறதுக்கே 5 வருஷமா வந்து எத்தனை நாள் வந்து அதை பத்தியே யோசிச்சிருப்பேன், திங்க் பண்ணிருப்பேன். எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு நமக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லையே. நம்ம படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம்னால இங்கிலீஷ் மீடியம் நம்ம படிக்காதனால நம்ம சில இதுக்கெல்லாம் மீனிங் தெரியல அப்படின்னு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகேன்னு ஓரளவுக்கு பரவாயில்ல. மொத்தத்துல வந்து செகண்ட் ஸ்டெப் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. அதோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட நான் அப்டேட் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலரா வரும். மேலும் முருகர் கோயில் பயணம் வந்து தொடரும். அதையும் நீங்க வீடியோல கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் செகண்ட் ஸ்டெப் வந்து மானிட்டேஷன் ஆயிட்டேன். நான் உங்கள்ட்ட சொன்னேன் எப்போ மானிட்டேஷன் ஆறனோ அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமையா சொல்லணுங்கிறதுக்காக ஒரு 2 days வந்து வெயிட் பண்ணி நான் இன்னைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ல, ஆனா வந்து முருகரை வந்து நம்ம நம்பி ஒரு விஷயத்தை இறங்கிட்டோம்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் அப்படி ஹெவியா இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முடிவு வந்து சக்சஸா இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து மேலும் வந்து பயணத்தை வந்து கேர்ஃபுல்லா நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகணும். என்னோட மானிட்டேஷன் செகண்ட் ஸ்டெப் ஆயிடுச்சு. அதோட ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் செகண்ட் ஸ்டெப் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு. இந்த தேர்ட் ஸ்டெப் மானிட்டேஷன் ஆனவனா அதையும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட நான் அப்டேட் பண்றேன். தேர்ட் ஸ்டெப் மானிட்டேஷன் ஆனாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் எல்லாம் முடிஞ்சு மானிட்டேஷன் ஆகி கேஷ் ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் அப்படிங்கறது வாங்கினதுக்கு அப்புறம் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செகண்ட் ஸ்டெப்ல வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இதுவே எனக்கு பெரிய விஷயம். சோ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. பை, see you, take care.